எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அண்ணா, நீங்க எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இருக்காது. அது எனக்கும் தெரியும். எதுக்கு அந்த பையன் இப்படி நடந்துக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் தங்கச்சி தான் பிடிக்கலன்னு சொல்றாள்ல, எதுக்கு இப்படி வந்து தப்பா? சச்ச அண்ணா, யாரு அந்த பையன்? எஞ்சாமி எஞ்சாமி கொஞ்சனா உஞ்சாமி உஞ்சாமின்னு ஊரே வருமா, அந்த மாதிரி கூத்தா இருக்குது. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? எதுக்கு நான் கோவமாக இருக்கேன்னு உங்கள் அண்ணனை கேளு. அண்ணனை கேளு. அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி ஒருத்த வந்து கையை பிடிச்சிழுத்தா பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பீங்க? அண்ணா, என்ன சொல்றீங்க? பெரியவரா? சின்னவனே இந்த லட்சணத்துல இருக்கான், பெரியவ எப்படி இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா, அவங்க 2 பேரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருன்னு பார்த்துட்டு இருக்க, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வருது. ஏன் இப்படி நடந்துக்கிற? கொஞ்சமாவது பொறுப்பா நடந்து பழகு மிந்து. இப்ப நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? நான் தான் ராகுல பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, நீங்க அதை பத்தி அண்ணங்கிட்ட பேச வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு உங்க தம்பி இழுத்துட்டு வரீங்க? என்னடி உனக்கு ஓவரா வாய் ஏறிக்கிட்டே போகுது? இந்த அளவுக்கு வாய் கொழுப்பு இருந்தா நல்லதுக்கு இல்லாமா. இங்க பாருங்க, நீ எங்க அண்ணனுக்காக தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இனி இப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிறது கனவுல கூட நடக்காது. இதான் உன்னோட கடைசி பேச்சா இருக்கணும். வாயை மூடிக்கிட்டு நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இனி இந்த பேச்சு வந்தது அவ்வளோதான். என்ன நீ என்னை மிரட்டுறீங்க போல? என்ன நீ பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் படிச்சிருக்கேன், என்னால் வெளியே போனால் சொந்த காலில் நிற்க முடியும். ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை அந்த நகையை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா? ஒருவேளை அவங்க அண்ணங்கிட்ட இதை பற்றி சொல்லிடுவாளோ? இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. உங்கள் அருமை தங்கச்சி என் பையனை பார்க்க எத்தனை தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? சும்மா வாயிலேயே என் தங்கச்சின்னு பேசினா மட்டும் தெரியாது. உங்கள் தங்கச்சி எங்கே போகிறா வாரா எதுவும் தெரியாது. இங்க வாருமா, பேசுறக்கு வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. இந்த மாதிரி பேச்சு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. முதல்ல வெளியே போ. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத வீட்டில் வந்து என் புள்ள உன் தங்கச்சியை காதலிச்சிருக்கான் பாரு. மண்டையில் புத்தி கெட்டு போய் தான் திரியிறான் போல. ஐயோ, அத்தை வந்திருப்பாங்க போலியே. எங்கே போறா இவ? வெளியே போனானா கூத்தே கெட்டு போயிடுமே. நான் வெளியே போய் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. சும்மா எங்கிட்ட இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க, புரியுதா? ஐயோ, இவ வெளியே போயிட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்ம கையில் ஒன்றும் இருக்காது. ஆ, ஐயோ அம்மா, ஐயோ இவங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அண்ணி? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இவ்வளவு வாய் பேசுறியே, உன் தங்கச்சியை வர சொல்லி உண்மையா ஒய்யான்னு கேட்க வேண்டியதானே? இங்க வாருங்க, என் தங்கச்சியை கூப்பிட்டு கேட்கணும்னு அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா ஆமா ஆமா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது வாரு. கூப்பிட்டு கேட்டா தானே தெரியும். வாய் மட்டும் கேளுங்க. எங்க அவ வள்ளிய காணோம். இங்க வாருங்க, வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற வேலை வேண்டாம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. என் பையனை அடிச்சு போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? என்ன நியாயமாத்தாது உங்களுதெல்லாம்? முதல்ல உன் பொண்டாட்டியை வர சொல்லு. அவகிட்ட 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாத்த எனக்கு ஆறுதலாக இருக்கு. கேப்பீங்க நறுக்குன்னு. நீங்கள் என்னத்த நறுக்குன்னு கேட்கறது? நாங்கள் தான் நாக்க பிடிங்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்கணும். என்ன நியாயமாக இருக்குது? எங்கள் வீட்டு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்தது உங்கள் பையன். கடைசியில் வந்து சண்டைக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க. எதுக்கு என் பையன் அடிச்சேன்னு? ஒரு நாள் உங்கள் உள்ள கையை பிடிச்சி யாராச்சும் இழுத்துருந்தா இந்த அருமை தெரிஞ்சிருக்கு. பாரு வாயை பாரு, என்ன வாய் பேசுறான்னு. உண்மையை சொன்னா உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா? ஆமாத்தா வலிக்குது. போய் உங்கள் குழந்தையில கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்தான்னு கேளு. ஆமான்னு சொன்னானா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அவன் எதுக்கு கேட்கணும்?
அவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஏங்க, உங்களுக்கு உங்கள் தங்கச்சி மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த வள்ளி அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. நம்ம குறுக்க பூந்து சமாதானப்படுத்தலை, அண்ணனை ஏற்றி விட்டு ஒரு வழி பண்ணிடுவா. இதில் யார் பக்கம் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வள்ளி மேலே தப்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன பண்ணலாம்? இங்கே வாருங்க அத்தை, வள்ளி சொன்னது உங்களுக்கு கேட்டுதா இல்லையா? எங்கள் உள்ளேயே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை தப்பாக பேசக்கூடாது. நீங்கள் முதல்ல வாங்க. நான் வரமாட்டேன். என்னை விடு லட்சுமி, நான் என்ன ஏதுன்னு கேட்காம இங்கேருந்து நகர மாட்டேன். வாங்க அத்தை, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. என்னை முதல்ல விடு லட்சுமி, என்ன ஏதுன்னு கேட்டால் தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது. முதல்ல என் கையை விட போறியா இல்லையா? வள்ளி, என் கையை விட போறியா இல்லையா நீ? அவளை இன்னைக்கு நான் சும்மா விட போகிறதில்ல. கையை விடு லட்சுமி. அக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும். நீ என்ன சொல்ல போகிற? என் பையன் தப்பு பண்ணியிருப்பானா? என்னத்த நீங்கள் குழந்தனார நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா? நான் அண்ணன்கிட்டே என்ன சொன்னேன்? அண்ணன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். அப்படி இருக்கையில் நான் குழந்தனாரை மட்டும் விட்டு கொடுத்துருவேனா என்ன? என் பையனை நான் ஒரு நாள் கை நீட்டி அடித்ததே இல்லை, உனக்கு தெரியும்ல. ஆனால் கதிரை என் பையனை போட்டு எப்படி அடிச்சிருக்கான் தெரியுமா? கண்ணு முன்னு தெரியாமல். அவனை பார்க்கல எனக்கு. ஆனால் அத்தை, கதிரன்னா இப்படி செய்கிறவரெல்லாம் கிடையாது. இதில் ஏதோ தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன, நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா ராகுலும் பிந்துவும் காதலிக்கிறாங்களா? ஆமாத்தா, எனக்கு இவ்வளோ நாளாக இந்த விஷயம் தெரியாது. இன்னைக்கு அடி வாங்கிட்டு வந்து படுத்திருந்தான். என்னாச்சுன்னு கேட்கல தான் இவங்க அண்ணி அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவன் லவ் பண்ணுற விஷயமும் தெரிஞ்சுது, இந்த பிரச்சனை பற்றியும் தெரிஞ்சுது. இந்த வள்ளி ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. குழந்தையா இருக்கையில் அவளை நான் தூக்கி வளர்த்தேன். ஆனால் அந்த பாசம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லையேம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, வள்ளி நல்ல பொண்ணு தான். அவள் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. சரி விடுங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் சொல்கிறத கேளுங்க அத்தை. நீங்கள் வீட்டுக்கு போய் ராகுலை பாருங்கள்.